திருக்குறள் குறள் எண் 391 முதல் 400 வரை. பால் பொருட்பால். இயல் அரசியல். அதிகாரம் கல்வி. குறள் 391. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. குறள் விளக்கம். கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். குறள் 392. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. குறள் விளக்கம். எண் என்று சொல்லப்படுவன எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இரு வகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். குறள் 393. கண்ணுடையரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். குறள் விளக்கம். கற்றவரே கண் உடையவர், கல்லாதவரோ முகத்தில் 2 புண்ணையே உடையவர். குறள் 394. உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். குறள் விளக்கம். மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செயலாகும். குறள் 395. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர். குறள் விளக்கம். அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள். குறள் 396. தொட்டனை தூறு மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. குறள் விளக்கம். தோண்டத் தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். குறள் 397. யாதானம் தாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையின் கல்லாதவாறு. குறள் விளக்கம். கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம், எல்லா ஊரும் சொந்த ஊராம். இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன்? குறள் 398. ஒருமைக்கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமாப்புடைத்து. குறள் விளக்கம். ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு 7 பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது. குறள் 399. தாமின் புருவத்துலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். குறள் விளக்கம். தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள். குறள் 400. கேடில் விழிச்செல்வன் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை. குறள் விளக்கம். கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல.